சிங்கப்பெருமாள் கோவில் மற்றும் மறைமலைநகர் பகுதியானது ஆன்மீக ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் பல முக்கியத்துவங்களைக் கொண்டுள்ளது. குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்ட நெற்றிக்கண் தேர்ட் ஐ தொடர்பான தனித்துவமான அம்சம் இத்தலத்திற்கு உண்டு. சிங்கப்பெருமாள் கோவில் பாடலாத்ரி நரசிம்மர் கோவில் முக்கியத்துவம். இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. 1. ஜ்வாலா நரசிம்மரின் தனித்துவம். பொதுவாக நரசிம்மர் கோவில்களில் உக்கிர வடிவம்தான் பிரதானமாக இருக்கும். ஆனால் இக்கோவிலின் மூலவர் பாடலாத்ரி நரசிம்மர் சற்று சாந்த சுரூபியாக யோக நிலையில் அருள்பாலிக்கிறார். இந்த அமைதியான தோற்றம் பக்தர்களுக்கு மன அமைதியையும் பயமின்மையையும் அளிப்பதாக நம்பப்படுகிறது. 2. நெற்றிக்கண் திறந்த அபூர்வம். நீங்கள் குறிப்பிட்டது போல உலகம் முழுவதும் உள்ள நரசிம்மர் ஆலயங்களில் இக்கோவிலில் மட்டுமே மூலவர் நரசிம்மருக்கு நெற்றியில் 3வது கண் தேர்ட் ஐ இருப்பதாகச் சொல்லப்படுகிறது. புராணங்களின்படி நரசிம்மர் இரணியகசிபுவை வதம் செய்த பிறகும் அவரது உக்கிரம் தணியவில்லை. சிவபெருமானின் நெற்றிக்கண் போன்றே நரசிம்மருக்கும் நெற்றியில் 3வது கண் தோன்றியது. இந்த நெற்றிக்கண்ணின் அக்னி பிழம்பை அணைத்து நரசிம்மரை சாந்தப்படுத்த பிரகலாதன் உள்ளிட்ட தேவர்கள் வேண்டியதாக வரலாறு. எனவே இத்தலத்தில் நரசிம்மர் தனது நெற்றிக்கண்ணால் பக்தர்களின் அஞ்ஞான இருளைப் போக்கி ஞானம் அளிக்கிறார் என்பது தனித்துவமான நம்பிக்கையாகும். 3. சங்கு சக்கரம் ஏந்திய நரசிம்மர். நரசிம்ம அவதாரம் என்பது விஷ்ணுவின் உக்கிரமான போர் வடிவம். இதனால் பெரும்பாலான நரசிம்மர் சிலைகளில் சங்கு சக்கரம் இருக்காது. ஆனால் சிங்கப்பெருமாள் கோவிலில் நரசிம்மர் தனது கரங்களில் சங்கு மற்றும் சக்கரம் ஏந்தியபடி காட்சி தருவது மற்றொரு சிறப்பம்சமாகும். 4. மலைமீது கோவில். இக்கோவில் ஒரு சிறிய குன்றின் மீது அமைந்துள்ளது. இந்த குன்றை பாடலாத்ரி மலை என்று அழைக்கின்றனர். மலையின் உச்சியிலிருந்து பார்த்தால் மறைமலைநகர் பகுதியின் இயற்கை அழகைக் காணலாம். மறைமலைநகர் முக்கியத்துவம். சிங்கப்பெருமாள் கோவிலைச் சுற்றியுள்ள இந்த பகுதியானது வரலாற்று ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ஊழியர் குடியிருப்பு. இது ஒரு திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நகரமா